Friends, welcome to Kavithamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஹெல்தியான கேரட் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இதுக்கு 2 கேரட் எடுத்துர்க்கேன். தோல் பகுதி லைட்டா சீவிட்டு ரஃபா கட் பண்ணி குக்கர்ல போட்டு வேக வைக்க போறோம். நான் இது கூட வந்து 1 டம்ளர் தண்ணி ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 விசில் விட்டு இறக்க போறேன். இது வெந்துட்டு இருக்கும்போதே நான் வந்து இதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிரலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊத்தி முந்திரி பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிட்டு எடுத்து தனியா வச்சிரலாம். இது கூட கொஞ்சம் பாதாம் வந்து 5 பாதாம் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் 4 பிஸ்தா எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சிரலாம். அதுக்கு அப்புறம் நான் வந்து இதுக்காக பால் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா காய வச்சு ஆற வச்ச பால் தான் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு இதையும் தனியா எடுத்து வச்சிரலாம். இப்போ நம்ம கேரட் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேரட் தனியா அந்த கேரட் வெந்த தண்ணி தனியா பிரிச்சு வச்சிரலாம். இந்த மாதிரி தண்ணியும் தனியா எடுத்து வச்சிரலாம். இது ரெண்டும் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தான் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறோம். அதுக்கு அப்புறம் நான் ஒரு கேரட் வந்து பச்சையா எடுத்து இந்த மாதிரி கேரட் சீவுறதுல சீவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம கேரட் ஆறிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு 1/2 டம்ளர் தண்ணி நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அது 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பால் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா தனியா, அந்த பால் வந்து ஸ்டவ்ல வச்சிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு லைட்டா சூடானதுக்கு அப்புறம் நம்ம கேரட் சீவி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த கேரட் சீவினதை இதுக்குள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் கேரட் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் வந்து இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல பாலும் கேரட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சா பால் வந்து பொங்கிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி கிளறிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம வேக வச்ச தண்ணி மீதி 1/2 டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு பால் கொஞ்சம் கெட்டி ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் வந்து ஒயிட் சுகர் சேர்க்க போகிறேன். இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். இல்லாட்டி நம்ம இறக்குனதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது நம்ம ஹனி கூட சேர்த்து கூட கொடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் வந்து 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட்லேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் சுகர் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பால் வந்து கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம், பாதாம் பிஸ்தா வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா 1 நிமிஷம் கலர்னதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில். நான் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.